ஹாய் ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது பாருங்கள், இதுதான் தேக்கு மரம். இப்போ தான் வளர்ந்து வருது. நமக்கு கீழே ஒரு தேக்கு மரம் இருக்குது ஃப்ரெண்ட். பார்த்திங்களா, நம்ம வீட்டு செடி இதெல்லாம் நம்ம வீட்டு செடிக்கு. இது மட்டும் இதில் ஒரே இலை மட்டும்தான் வரும், பூ பூக்காது. இதே மாதிரி இதோட பூ இது தான் இதோட பூ. பார்த்திங்களா, இது அப்புறம் இதான் பாருங்கள், இதுதான் காந்தாரி. உங்களுக்கு போன வீடியோவில் போட்டிருந்தேன், ஆனால் நீங்கள் எல்லோரும் சிரிச்சிருப்பீங்க, என்னடா அக்கா வீடியோ இது காட்டலையேன்னு. காந்தாரி இப்போ தான் வருது. ஓகேவா? பாருங்கள், இதெல்லாம் இலை. பார்த்திங்களா, இது துளசி செடி. இது எல்லாருக்குமே உங்களுக்கெல்லாம் தெரியும். டெய்லி கட்டன் சாயம் இருக்குல்ல, தேயிலை பொடி போட்டு சாயம் பண்ணும்ல, அதில் ஒரு ரெண்டு இலை இதே மாதிரி எடுத்து பாருங்கள், நடுகிற பாருங்கள், இதே மாதிரி எடுத்து ஒரு இலை இந்த இலையை போட்டு கொதிக்க வச்சு குடித்தோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது, சளியெல்லாம் குறையும். பார்த்திங்களா, இதுதான் நம்ம செடிகள். இந்த செடிகளுக்கு எல்லாமே எனக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும், செடிகள் ரொம்ப பிடிக்கும். ஆனால் செடியில் இருக்கிற பூ அதை விட பிடிக்கும். ஆனால் பூ பிடுங்க பிடிக்காது, அந்த பூ அந்த செடியிலே இருக்கும்ல, அதுதான் பிடிக்கும். இது எல்லாமே இலைங்க பாருங்கள், ஒரு இலையும் ஒரு டிசைனாக இருக்குது. பார்த்திங்களா, இது அதே மாதிரி தான். இது வேறு, இதெல்லாம் தான் நம்ம செடி. இந்த பாருங்கள், இது வேறு இலை. இந்த பார்த்திங்களா, இது ஒரு சிகப்பு கலர் இலை. இதை பார்த்திங்களா, இது உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் பனிக்கூர்க்க இலைன்னு சொல்லி கேரளாக்காரவங்க நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் இது நம்ம ஊரில் இதுக்கு வேறொரு பேர் இருக்குது, அந்த பேர் எனக்கு தெரியாது, மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் வேறு என்ன, அப்புறம் நம்ம செடியெலாம் காட்டிட்டேன்னா அப்புறம் என்ன, நமக்கு கோழி இருக்குங்க, நிறைய கோழி வச்சுருக்கேன். கோழிகளுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுருக்கேன். இது பாருங்கள், நம்ம சேவல், கோழி நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாருங்கள், ஒரு வாத்து இருக்குது. அப்புறம் நம்ம வீடு, இதுதான் நம்ம வீடு. பாருங்கள், பெரிய மழை வரப்போகுது. இப்போ மணி இங்கே கரெக்டாக ஒரு 4:30 மணி ஆயிடுச்சு. என்ன, இந்த பக்கம் வச்சுருக்க பாருங்கள், இந்த ஒரு கோழி இருக்காங்க பாருங்கள். இவள் வெள்ளச்சி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவள் பயப்படவே மாட்டாள். இங்கே பாருங்கள், நம்ம பக்கத்துலேயே நின்றுக்குருவா. அப்புறம் இது ஒரு செடிங்க, பூச்செடி தான். இதில் பூ ஆகும். அப்புறம் மருதாணி வச்சேன், அது அப்படியே பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. அப்புறம் அதே மாதிரி அங்கே காட்டின மாதிரியே செடிகள். அப்புறம் இந்த ஒரு செடி பாருங்கள், இதுவும் இலை தான். இந்த இலை தான் அழகு, இதுக்கு பூவெல்லாம் வராது, இந்த இலை மட்டும்தான். அப்புறம் நம்மளோட வாழை மரங்கள். அப்புறம் இனி நிறைய நம்மளுக்கு பின்னாடி இடம்லாம் இருக்குது. அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள்.